பிதாவே இந்த நேரத்துக்காக எங்களை துதிக்கிறோம். கர்த்தாவே உடைய வார்த்தைக்காக நன்றி. அப்பா சுவாமி பரிசுத்த ஆவியானவரே, உடைய உயிர் மூச்சினாலே எழுதப்பட்ட அந்த வார்த்தைகளை நாங்கள் பயத்தோடு பக்தியோடு ஆண்டவரே, இது ஒரு எங்களுடைய அறிவை வளர்ப்பதற்காக அல்ல, எங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை வளர்ப்பதற்காக நாங்கள் கற்றுக்கொள்ள ஆண்டவரே, நம்முடைய வெளிப்படுத்தல் எங்களுக்கு இல்லாவிட்டால் நான் துக்கத்திலே என்றோ அழிந்திருப்போம். நம்முடைய வெளிப்படுத்தலுக்காக நன்றி. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன். மத்தேயு 6ஆம் அதிகாரம் கர்த்தர் நிறைய காரியங்களை எனக்கு ரிவீல் பண்ணியிருந்தேன். உண்மையாவே அமேசிங். நான் சில நேரங்களில் யோசிக்கிறோம், ஆண்டவர் இவ்வளவு காரியங்களை எங்களுக்கு வெளிப்படுத்தி நாங்கள் கர்த்தருக்கு கீழ்ப்படியாட்டி இறுதி நாளில் எங்களுக்கு பெரிய தண்டனை காத்து கொண்டு. ஸோ நான் இந்த ஒரு சில பேசேஜஸ் வாழ்க்கையில் நிறைய காரியங்களை கர்த்தர் எனக்கு பர்சனலாக வெளிப்படுத்தினேன். 3 பிரதானமான காரியத்தை நாங்கள் ஃபோக்கஸ் பண்ணிக்கொள்வோம். ஒன்று கொடுக்கிறது, ப்ரே பண்றது. 2வது, 3வது உபவாசிக்கிறது. 3ம் கிறிஸ்தவத்துல சரியான ஒரு முக்கியமான ஒரு இடத்தை வாய்க்குது. நான் கடந்த முறை பார்த்திருந்தோம், நான் கொடுக்கல மெத்தாக்கள் பார்க்கணும் என்று நான் நினைத்தா அது பாபமா இருக்கும். மெட்டாக்கள் பார்க்கறது பிள்ளை இல்லை, மெட்டாக்கள் தெரிகிறது பிள்ளை இல்லை, இட்ஸ் ஓகே. பட் கர்த்தர் இன்டர்னலி உள்ளான ரீதியா நான் செய்யற பாவத்தை குறித்து சொல்றேன். எங்களோட மனதில் அப்படியான ஒரு பெருமை, மற்றவர்கள் என்ன பார்த்து நான் இவ்வளவு காசு கொடுக்குறேன்னு சொன்னா தென் அது எங்களுக்கு பாவமா வருது. ஸோ அதான் இயேசுக்கு சொல்றேன். பழைய ஏற்பாடு காலத்துக்கு நிறைய இடங்களை பார்த்தீங்கன்னு சொன்னா, நீங்க வடிவா ஸ்டடி பண்ணீங்கன்னா ஆதியாமத்திலிருந்து மல்கியா வரைக்கும் ஜனங்கள் கொடுத்த ரீசன்ஸ், நிறைய ரீசன்ஸ் இருக்காது. என்ன காரணத்துக்காண்டி அவங்க கொடுத்தாங்க? கர்த்தருடைய ஆலயத்தை கட்டுறதுக்காண்டி அவங்க கொடுத்தாங்க, தங்களுடைய வாழ்க்கை செழிப்படையவனு கர்த்தருக்கு காணிக்கை கொடுத்தாங்க, மிருகங்களை வாங்குறதுக்காண்டி காணிக்கை கொடுத்தாங்க, பலிபீடங்களை கட்டுறதுக்காண்டி காணிக்கை கொடுத்தாங்க, ராஜாவை எப்போ பண்றதுக்காண்டி காசுகளை கொடுத்து சேர்த்தாங்க. பஞ்ச காலம் வரைக்கும் ஜனங்கள் காசை சேர்த்து பண்ட சாலையில கொண்டு போட்டாங்க. ஸோ வேரியஸ் ரீசன் நான் சொல்லிக்கொண்டே போகலாம். லேவியர்களை போஷிக்கிறதுக்காண்டி ஜனங்கள் காசை கலெக்ட் பண்ணாங்க. நிறைய காரணங்களுக்காண்டி பழைய ஏற்பாட்டு காலத்திலே அல்லது ஓல்ட் கவர்மெண்ட் பழைய உடன்படி காசு சேர்த்தாலும் புதிய பாட வரைகளை கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட் பிக்சர் நீங்க பாக்குறீங்க. நாங்க கொடுக்கறது என்ன ரீசனுக்காக நாங்க கொடுக்குறோம். கர்த்தர் இயேசு கிறிஸ்து முதலாவது ஸ்டார்ட் பண்ற பர்சனல் கிவிங். பழைய பாடல நான் பாக்குறோம், ஜனங்களா திரண்டு காசு போட்டு ஒரு மொத்த தொகை எடுத்து ஏதோ என்னதுக்காண்டி அது கோயில் கட்டுறதுக்கோ, அவங்களுடைய தேவாலய எருசலேம் தேவாலயத்தை கட்டுறதுக்கோ அல்ல ஏதோ ஒரு ரீசனுக்காண்டி அவங்க அப்படி செய்தாங்க. புதிய பாடல ஒருத்தருக்கும் தெரியாம இயேசுக்கு சொன்ன, நீ தனிய போய் மற்றாக்களுக்கு கொடுக்கணும். இது வெரி இம்பார்ட்டன்ட். 2வது நான் பார்க்கிறோம் ஜெபிக்கிறது. பழைய பாடல நீங்க கவனிச்சுக்கிட்ட வேறு வித்தியாசமான தேவைகளுக்காண்டி அவங்க ஜெபிச்சாங்க. ஒரு சில இடங்களை பார்க்குறோம் மழை வரணும்னு ப்ரே பண்ணாங்க. இன்னொரு இடத்துல பார்க்குறோம் ஜனங்கள் அழுது புலம்பினாங்க, தங்களுக்கு எனிமியிலிருந்து வெற்றி வேணும், தங்களுடைய எதிரிகள் இஸ்ரேலை தாக்கின அந்த ஜனங்களுக்கு எதிராக ஒரு வெற்றி வேணும் என்று சொல்லி பாராக்கியமா ஜெபித்தார். அதனால நான் பார்க்குறோம் 1ஆம் அதிகாரத்தில் தனக்கு ஒரு பிள்ளை வேணும் என்று ஜெபிக்கிறார். சாலமன் ஜெபிக்கிறான், ஆண்டவரே இந்த ஆலயத்தில் ஒரு பிரசன்னம் வரணும். இன்னொரு ஜெபத்தை அவன் செய்யறான், இந்த ஜனங்களை நடத்துறதுக்கு எனக்கு ஞானத்தை தரணும்னு ஜெபிக்கிறான். நிறைய இடங்களை பார்க்கணும், நிறைய ரீசனுக்காண்டி ஜனங்கள் ஜெபிச்சதை நான் பார்க்கணும். பட் சீப்பால வரைக்கும் இயேசு கிறிஸ்து டச் பண்றாரு இந்த ப்ரேயர். சரியான கேர்ஃபுல்லா இருக்கும். நாங்க இயேசு சொன்னேன், நீ பர்சனலா உங்க ரிலேஷன்ஷிப் கர்த்தரோடு இருக்குதா, தனியே நீ ஜெபிக்கிறியா? தான் அந்த கேள்வி இயேசு கிறிஸ்து. 3வது நான் பார்க்கணும் உபவாசம். அது நான் இன்னைக்கு கொஞ்சம் கூட அதில் டைம் ஸ்பெண்ட் பண்ண போறோம். உபவாசம் பழைய பாடல நான் பார்க்கணும், நிறைய இடங்கள்ல வித்தியாசமான உபவாசங்கள். ஒரு தேசத்துக்கு விடுதலை வரணும்ன்றதுக்கான உபவாசித்தார்கள். எகெயின் எதிரி மேல வெற்றி வரணும்ன்றதுக்கான உபவாசித்தார்கள். மோசே போய் மேல இருந்து கத்தர்கிட்ட அந்த கற்பனையை பெறுறதுக்காண்டி அவன் சாப்பிடாம அப்படியே இருந்தான் 40 நாள். 2 தடவை அவன் செய்தான். அப்படி கிட்டடியெல்லாம் நான் கேட்டுக்கொண்டேன்.
twice. மோசே 2 தரம் அப்படி செய்தான். ஸோ பிறகு நாங்கள் பார்க்குறோம் எஸ்தர் அப்படி சாப்பிடாம இருக்கிறாள். நிறைய பேர் எஸ்ட்ராவை பார்க்குறோம், நெஹேமியா பார்க்குறோம். இதெல்லாம் என்ன ரீசனுக்கு நீங்கள் வடிவாக கவனித்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி 99% இந்த உலகத்தில் எங்களுக்கு வெற்றி வேணும். பட் புதிய பாட்டுக்கு நாங்கள் என்டர் பண்ணிக்க மத்தேயு தான் எங்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணது. புதிய பாட்டு இயேசு மத்தேயு புத்தகத்துக்குள்ள வரைக்கல எங்களுடைய வியூ பூலோக அரசிலிருந்து பரலோக அரசுக்கு மாறும். பழைய பாடு முழுக்க பூலோக அரசு. பூலோகத்தில் எருமையில வெற்றி, பூலோகத்தில் எங்களுக்கு ஆசீர்வாதம், எங்களுக்கு பிள்ளை வரணும், வீடு வளமாக இருக்கணும், ஆஸ்தி பெருகணும், கலைஞர்கள் பெருகணும், இப்படிதான் அந்த ப்ரைஸ். பட் அந்த ஷிஃப்ட், அந்த மாற்றத்தை நீங்கள் கவனிப்பீங்க. புதிய பாடு நீ கவனிட்டுக்கல என்டர் பண்ணிக்கல. நான் கொண்டு போக விரும்புகிறேன். இந்த புதிய ஏற்பாட்டில் புதிய உடன்படிக்கையை நான் கற்றுக்கொண்டு போகிறேன். சரியா நீங்கள் போகும். புதிய நீங்கள் உடன்படிக்கைகளை வரைக்கல அல்லது மத்தேயு புத்தகத்துக்கு வரைக்கல ஹெவன்லி கிங்டம். இயேசு கிறிஸ்துவின் முதல் பிரசங்கம் என்ன? மனம் திரும்புங்கள், பரலோக அரசு சமீபத்துக்கு. அவருடைய அர்த்தம் இவ்வளவு காலம் பூலோக அரசு சரியான இம்பார்ட்டன்ட் இருந்தது. இப்ப இந்த டைம்ல இருந்து யோவான் சாடனும் அப்படிதான் ப்ரீச் பண்ணான். இந்த டைம்ல இருந்து தி கிங்டம் ஆஃப் காட், தேவனுடைய அரசு ஸ்டார்ட் பண்ணுது. ப்ரேயர்லயும் முதலாவது அவர் உங்களுக்கு சொல்லி தந்த ஜெபம் தான் மத்தேயு 6:9 பிதாவே உம்முடைய அரசு இங்க இறங்கி வரட்டும். அதாவது உங்களுடைய சிஸ்டம், ஹெவன்லி சிஸ்டம் இந்த உலகத்துல வரட்டும். அந்த சிஸ்டத்துல 3 பிரதானமான சிஸ்டம் தான்: கொடுக்கிறது, ஜபிக்கிறது, உபவாசிக்கிறது. இந்த 3 இல்லாம கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ்றது இம்பாசிபிள். ஆனா நாங்க அன்றைக்கு கூடுதலா வலியுறுத்துறது ஜபத்தை. இயேசு கிறிஸ்து ஜபத்துக்கு ஈக்குவலா, இன்ஃபேக்ட் ஜபத்தை குறித்து சொல்ல முதல் கொடுக்கறத குறித்து இயேசு கிறிஸ்து பேசுறாரு. எவ்வளவுக்கு நாங்கள் ஜபிக்கிறதையும் போடணும், அதே மாதிரி கொடுக்கறதையும் போடணும். அது கொடுக்கறத எப்படி கொடுக்கணும்னு கவனமா இருக்கிறதையும் போடணும். அடுத்தது ஃபாஸ்டிங், உபவாசம் இம்பார்ட்டன்ட். நிறைய பேர் நாங்கள் அதை ஸ்கிப் பண்ணுவோம். ரைட். இந்த 3லையும் நான் ஒரு காமனா கவனிச்ச ஒரு விஷயம் பாருங்க. நீங்கள் உங்கள் நற்செயல்களை 2வது வசனம் 6:2 மத்தேயு, ஆகவே நீங்கள் வறியவர்களுக்கு கொடுக்கும் போது. 5வது வசனம் நீங்கள் மன்றாடும் போது. 16வது வசனம் நீங்கள் உபவாசிக்கும் போது. இங்கிலீஷ் வேர்ட்ல இருக்கு when சொல்லுவாங்க இல்லையா, when if. அது உங்களுக்கு கூட if ன்னா நீங்கள் செய்தால், ஜபித்தால், உபவாசித்தால், கொடுத்தால். பட் இயேசுக்கு சொல்ற when நீங்கள் கொடுக்கும் போது அவருடைய அர்த்தம் நீங்க கட்டாயம் செய்யணும். ஆல்மோஸ்ட் இன்சிஸ்ட் பண்ற, கமாண்ட் பண்ணல, பட் நீங்க செய்யணும். So when you fast, when you give, when you pray, இந்த 3 இடத்துலயும் அவர் இந்த when என்ற வேர்டை யூஸ் பண்றதை நான் பார்க்கிறோம். ஓகே, நாங்க இன்னைக்கு பார்க்க போற verse 16 16வது வசனம். மேபி நான் இதை பார்க்கல, நான் இதை தனியா பார்க்க விரும்பல. இந்த உபவாசத்தை குறித்து நான் கனெக்ட் பண்ணி, அதாவது கொடுக்கறதையும் ஜபிக்கிறதையும் சேர்த்து நாங்க வாசிக்கணும். அதான் இந்த மத்தேயு 6ஆம் அதிகாரத்தை முன்னே தனித்தனியே பிரிக்க வேணாம். இதான் மிஸ்டேக். நாங்கள் ஜபிக்கிறது, கொடுக்கறது, உபவாசிக்கிறது 3ம் கனெக்டட், எல்லாம் ஒன்று கொண்டு கனெக்டட். நான் அதை காட்டுறேன். verse 16 16வது வசனம், நீங்கள் உபவாசிக்கும் போது. அடுத்த sin number 13, பாவங்களிலே 13வது பாவம், நாங்கள் ஜெபிக்கும் பொழுது மற்றவர்கள் நாங்கள் உபவாசிக்கும் பொழுது மற்றவர்கள் நாங்கள் உபவாசிக்கிறோம் என்று காண வேண்டும் என்று அவர்களுக்கு காட்டுறது பாவம், சின். எங்களோட டைரியில மேபி அது நாங்கள் பாவம் என்று கூடாமல் இருக்கலாம், பட் அது பாவம். இன்றைக்கு 99% கோபிக்கிறது, கிறிஸ்தவர்கள் கோபிக்கிறது பாவம் இல்லைன்னு நினைச்சு கொண்டிருக்கிறார். பட் கோபம் பாவம், பைபிள் இருக்கு. ஸோ அதே மாதிரி நாங்கள் சிலவளை இதை நினைக்கலாம் இது பாவம் இல்லைன்னு. பட் நீங்கள் உபவாசிக்கும் போது வேஷக்காரன்ற அந்த வேர்ட் வந்துனே அது பாவத்துக்கும் அது சம்பந்தம் இல்லை. வேஷக்காரர்கள் செய்வது போல் உங்களுக்கு சொன்னாங்க. வேஷக்காரன்டா ஒரிஜினல் கிரீக்ல யூஸ் பண்ண வேர்ட் ஆக்டர், நடிப்பவன், நடிகர். வேஷக்காரன் செய்வது போல் வாடிய முகத்துடன் காணப்பட வேண்டாம், ஏனெனில் அவர்கள் தாங்கள் உபவாசிப்பதை மனிதருக்கு காட்டுவதற்காக தங்கள் முகங்களை வாட பண்ணுகிறார்கள். என்ன நடந்தது அந்த காலத்துல? பரிசேயர் சதுசேயர்கள் அவங்க ரெகுலரா ஒரு கிழமையில 2 தரம் ஃபாஸ்டிங் இருப்பாங்க.
அதுக்கு ஆதாரம் லூக்கா 18ஆம் அதிகாரம். ஒரு பரிசேயன் ஜெபிக்கிறான். வீக்ல 2 தரம் ஃபாஸ்டிங் இருக்கிறது வழக்கம். ஆனால் ஃபாஸ்டிங் இருக்க கொண்டு செய்வாங்கன்னு முகத்தை வாட பண்ணுவாங்க. இது அவங்க ஹேபிட். முகத்தை காஞ்சி முகத்தை காய பண்ணி வாட பண்ணி ஆக்களோட போய் பழக வீட்டை இருந்தாலும் தெரியாது. ஆக்களோட போய் பழகுவாங்க. ஆக்கள் நோட் பண்ணுவாங்க, என்னோட முகம் வாடி இருக்கின்றீங்களா? தென் தேசே நான் கத்தருக்கு இப்படி 3 நாள் 4 நாள் சாப்பிடாம நான் ஃபாஸ்டிங் இருக்கிறேன். அந்த ஃபாஸ்டிங் இருக்கிற மெட்டாவில் தெரிஞ்ச அப்படியே இல்லை. பட் அந்த மோட்டிவேஷன் உள்ளுக்கு இருக்கிற அந்த நோக்கம், நான் கத்திரக்காண்டி இதை செய்யறேனே, இதை மற்றாக்கள் பார்க்கணுமே என்று செய்யறது பாவமா தருது. சரி, அன்றைக்கு கத்தர் பழைய பாடல சொன்ன சாக்குடை உடுத்து சாம்பல்ல போயிருங்க. இதான் அப்ப செய்த மெத்தட். அவங்க பழைய பாடு சாக்குடை உடுக்கணும். அதாவது சாக்கால செய்த ஒரு உடையை உடுத்து சாம்பல் இருக்கணும். இன்னும் ஒரு அடையாளம், அந்த சாம்பலையும் மண்ணையும் சாம்பலையும் எடுத்து சில தலையில போட்டு புலம்பி ஆடுவார்கள் உபவாசம். அது என்னன்னா ஆக்கள் எல்லாருக்கும் காட்டுறது, நான் உபவாசம் இருக்கிறேன் ஜனங்கள் எல்லாருக்கும் காட்டுறதுக்காண்டி அவங்க அப்படி செய்யறாங்க. பட் புதிய பாட வரைக்கும் இயேசு கிறிஸ்து சொன்னார், நீங்க ஒருவருக்கும் காட்டுமனா எண்ணெய் தண்ணி சரியான இம்பார்ட்டன். ஜீசஸ் கிரைஸ்ட் 2 காரியத்தை மென்ஷன் பண்றார். எண்ணெய் என்னுடைய தலைக்கு ஃப்ரெஷ்ஷா கட்டார். அதாவது எவ்வளவுக்கு நீங்கள் இந்த காரியங்களை ஹைட் பண்ணிடுமோ அவ்வளவுக்கு ஹைட் ஒளியுங்கன்னு சொல்றேன். ரகசியத்துல நீங்க செய்தா ரகசியத்தில் இருக்கிற பிதா உங்களுக்கு வெளியரங்கமாய் பதிலளிப்பார். நீங்க ரகசியத்துல செய்ய விரும்பாம எல்லாத்தையும் பப்ளிக்காக்க விரும்புறீங்கன்னா ரகசியத்துல இருக்கிற பிதா ரகசியமாவே இருப்பார். அவர் சீக்கிரம் ரிவீல் பண்ண மாட்டார். ஸோ நான் உங்களுக்கு உண்மையை சொல்லுகிறேன், மனிதருக்கு காட்ட வேண்டும் உங்களை வாட பண்ணுகிறார். நான் உங்களுக்கு உண்மையை சொல்கிறேன், அவர்கள் தங்கள் வெகுமதியை ஏற்கனவே முழுமையாய் பெற்று விட்டார்கள். ஸோ இந்த வசனத்தின் படி ஹெவன்ல எங்களுக்கு ஏதோ ஒரு ரிவார்டு இருக்கு. அந்த பரிசு அல்லது அந்த கிரீடம் வெளிப்படுத்தின விஷயத்துல நாம் பார்க்கிறோம், எங்களுக்காக வைக்கப்பட்டிருக்கு. நாங்கள் அதுக்கு குவாலிஃபைட் இல்லாட்டி அது எங்களுக்கு கிடைக்காது. அப்ப எவ்ரி டைம் நாங்கள் இப்படி எங்களை பப்ளிசிட்டி பண்ணிக்கல, மற்றவர்களுக்கு முன்னாடி நாங்கள் இப்படி பாசாங்க செய்யல, அங்க ஒவ்வொரு வெகுமதியா குறையுதுன்னு நான் பார்க்கிறோம். நான் இயேசு சொன்னார், பிதா வச்சிருக்கின்ற வெகுமதியா அது கிடைச்சாங்க. அந்த அர்த்தம் அவர் லூஸ் பண்ணிட்டார். ஆனால் நீங்கள் உபவாசிக்கும் போது உங்கள் தலைக்கு எண்ணெய் வைத்து முகத்தை கழுவுங்க. நான் பிலீவ் பண்றது பர்சனல் பிலீவ், ஜீசஸ் கிரைஸ்ட் உபவாசம் இருந்திருக்கிறார். ஆனா அவர் ஒருத்தருக்கும் போய் சொல்லல நான் உபவாசம் இருந்திருக்கேன், நான் 3 நாள் நான் உபவாசம் இருக்கிறேன்னு சொல்லல. அவருடைய சேம் இந்த வேயை ஃபாலோ பண்ணபடியத்தான் அவர் ஆக்களை சொல்றாரு, நான் இப்படி செய்யறேன் அதை நீங்களும் செய்யணும். தலைக்கு எண்ணெய் வச்சு முகத்தை கழுவின மூவ் நான் ஃப்ரெஷ்ஷாக வரும். சரி, இந்த முக வாடல் எங்களுடைய சோர்வு எல்லாத்தையும் அந்த எண்ணெயும் தண்ணியும் எடுக்குது. அவனுடைய அர்த்தம் 1% கூட நாங்கள் உபவாசிக்கிறது மற்றவர்களுக்கு தெரியக்கூடாது. ரைட், இந்த 3லையும் அடுத்தது காமனான ஒரு விஷயத்தை நாங்கள் பார்த்தோம். 3லையும் உள்ளுக்குள்ள ஒரு வேற ரீசன் இருக்கு. ஏன் கர்த்தர் இந்த 3ஐயும் இன்சிஸ்ட் பண்றாரு, ஏன் இவ்வளவு ஏன் பிரதானமா அவர் வலியுறுத்துறா, அதுக்குள்ள ஏதோ ஒரு ஆழமான ஒரு ரகசியம் இருக்கு. பாருங்க, இந்த 3ஐயும் நான் யோசிச்சு பார்த்தேன். கர்த்தர் சொன்ன இந்த 3 காரியங்களையும் இன்றைக்கு ஜனங்களுக்கு பிடிக்காத ஒரு காரியம் தங்களுடைய பணத்தை கர்த்தருக்கு கொடுக்குறோம். ஐ மீன் நிறைய பேர் கொடுக்குறாங்க, ஆக்களுக்கு கொடுக்குறாங்க. இப்போ நான் அதை பற்றி கேட்குறேன். இப்போ ஜெனுவினா கர்த்தருக்குன்னு ஜனங்கள் ஏன் காசு ஜனங்கள் கொடுக்கணும்னா அதை போதமாக ரீச் பண்ணுறாங்க, கொடுத்தா அவங்களுக்கு 10 மடங்காக கர்த்தர் தருவாரு. அந்த கொடுத்தலை குறித்து நான் சொல்லுவார். இப்போ ஜெனுவினா ஜனங்கள் கொடுக்கறது சரியான குறைவு, ஜெனுவினா கொடுக்குற குறைவு உண்மையாகவே தங்களுடைய இருதயத்தின் அடியாளத்தில். ஏனென்றா அவங்க யோசிக்கிறாங்க, இது என்னுடைய பணம், நான் இது உழைச்ச காசு, இந்த மெட்டாக்களுக்கு கொடுக்குறேன்னா கஷ்டம். அவன் எத்தனை பேர் யோசிக்கிறோம், ஓகே இந்த சேலரி இவ்வளோ சேலரி, பட் இந்த சேலரியில் ½ நான் கர்த்தருக்கு கொடுக்குறேன். நினைக்கவே எங்களுக்கு பயமா இருக்குன்னா, காசு ஒரு இம்பார்ட்டன்டான ஒரு காரியம் இந்த உலகத்துல. அதை யார் சாக்ரிஃபைஸ் பண்றானோ கர்த்தருக்காண்டி அவன் உண்மையான கிறிஸ்தவன். அதான் கர்த்தர் டெஸ்ட் பண்ற முதலாவது டெஸ்ட் கொடுக்குறது. 2வது ஜனங்கள் சாக்ரிஃபைஸ் பண்ண விரும்பாத அதி விசேஷமான அடுத்த லைன்ல இருக்கிற ஒரு காரியம் டைம்.
எத்தனை பேர் கர்த்தருக்கு டைமை சாக்ரிஃபைஸ் பண்றோம்? எத்தனை பேர் நான் சொல்றோம் பாருங்க, கர்த்தர் 24 hours அதை தந்திருக்கார். இதுதான் இயேசு கிறிஸ்து மக்களுக்கு சொன்ன காரணம். இயேசு கிறிஸ்து சொன்னார், அதில் ஜனங்களுக்கு கர்த்தர் உங்களுக்கு 24 hours தந்திருக்கிறார். அதில் ஒரு அட்லீஸ்ட் 1 hour நீங்கள் கர்த்தருக்காக கேட்பீங்க. ஏலாதா நீங்கள் ட்ரூ கிறிஸ்டியன் இல்லை. ஏண்டா கர்த்தர் டெஸ்ட் பண்றது அதில் தான். ஏன் இந்த ஜெபம் என்ற ஒரு சிஸ்டத்தை கர்த்தர் வச்சிருக்காருன்னா, கர்த்தர் சில நேரங்கள் பாருங்க, நான் ஜெபிக்காமலே கர்த்தர் வாழ்க்கையில் சில நன்மைகளை செய்கிறார். நல்ல மேலும் தீயோர் மேலும் மழையை பெய்ய பண்றார். பட் ஏன் ஜெபம் என்ற ஒரு சிஸ்டத்தை எங்களுக்கு கொண்டு வந்தாருன்னா, எங்களை உங்களோட தனிப்பட்ட அன்பையும் டெஸ்ட் பண்றாரு. யார் தங்க டைமை சாக்ரிஃபைஸ் பண்றான் கர்த்தருக்கான, அதான் முக்கியம். ஆதியாமம் ஸ்டார்ட்ல நடந்த பிரச்சனை பாருங்க. நான் ரிஃபர் பண்ண விரும்புறேன். இது நான் கற்றுக்கொண்ட ஒரு காரியம். நான் ஆல்ரெடி லெசன் லேர்ன் பண்ணிட்டேன், அதால நான் உங்களுக்கு எடுத்து சொல்றேன். ஸோ ஓகே, ஆதியாமம் 3ஆம் அதிகாரம் என்ன நடந்தது பாருங்க. Genesis chapter 3 verse 2. அந்த சர்ப்பம், அதாவது பிசாசு அந்த சர்ப்பத்து கூட பேசிக்கல, அந்த பெண், அந்த 12வது பாம்பிடம், தோட்டத்தில் மரங்கள் பழங்களை நாங்கள் சாப்பிடலாம், ஆனால் தோட்டத்தின் மத்தியுள்ள மரத்திலிருந்து பழத்தை நீங்கள் சாப்பிடக்கூடாது, அதை தொடவும் கூடாது, முருகன் சாவீர்கள் என்று சொன்னார். அதற்கு பாம்பு அந்த பெண்ணிடம், நீங்கள் சாவ மாட்டீர்கள். ஏனென்றால் இந்த மரத்திலிருந்து சாப்பிடும் நாளிலே உங்கள் கண்கள் திறக்கப்படும். இதுல கண்கள் திறக்கப்படும் என்ற விட நீங்க பிள்ளையாவிலாங்க ஞானம் வரும், உங்களுக்கு அறிவு வரும். அதான் அர்த்தம். எங்களுடைய பிசிக்கல் ஆய்ஸ் இல்லை, ஏன்னா அவங்களோட கண் ஆல்ரெடி திறந்துருக்கு. ஓகே, நீங்கள் இறைவனை போலாகி, இதை நான் ரீஃப்ரெஷ் பண்ணி திருப்பி பேராஃப்ரைஸ் பண்ணி வாசிக்க நீங்க அனுமதிச்சிக்கணும். நான் இப்படி வாசிப்பேன். நீங்கள் பாப்புலராக வருவீங்க, அதாவது எல்லோருடைய கண்களும் உங்களை பார்க்கும். வருங்காலத்துல நீங்கள் கடவுளை போல வரையல, யூ பி பாப்புலர். தேவனை போல ஒரு ஆள் மாதிரி நீங்க வருவீங்க. சேம் ஆட்டிடியூட் தான். நீங்க காசு கொடுக்கல, மற்றாக்கள் எல்லாரும் என்ன பார்க்கணும்னு நினைக்கிறீங்களே, அது யூ வாண்ட் பி பாப்புலர் ஃபர்ஸ்ட். நீங்க காசு உண்டியல போடக்கல, இல்ல காசு ஒரு ஆளு கொடுக்கல, காசை கத்திர கொடுக்க மற்றாக்களுக்கு தெரியும்னு நினைக்கிறீங்களா, தென் நீங்கள் பாப்புலர். ஸோ இதால் தான் இயேசுக்கு இன்சிஸ்ட் பண்ண மத்தேயு 6ஆம் அதிகாரத்துல நீங்கள் கொடுக்கல ஒருத்தருக்கும் தெரிய வேண்டாம், அவங்க விட்ட போல. ரெண்டாவது காரியம் பார்க்கிறோம், ஏவாள் விட்ட அடுத்த மிஸ்டேக். இது மேஜர் மிஸ்டேக். கணவன் இல்லாத இடத்துல ஒரு ஸ்ட்ரேஞ்சரோட கர்த்தர் உலாவாத டைம்ல 8ஆம் வசனத்துல பார்க்கிறோம், இறைவனாகிய கர்த்தர் தோட்டத்தில் உலாவிக் கொண்டிருக்க குளிர்ச்சியான வேளை உலாவிக் கொண்டிருக்கும் போது சத்தத்தை, ஸோ கர்த்தர் உலாவுறார் அந்த தோட்டத்தில் ஒரு சர்டன் டைம்ல. அவ கர்த்தர் உலாவாத டைம், ஆதாம் இல்லாத டைம், ஒரு ஸ்ட்ரேஞ்சரோட அவள் டைம் ஸ்பெண்ட் பண்ணி இருக்கிறான், பேசி இருக்கிறான். இந்த கான்வர்சேஷன் நீங்க வாங்கி பாருங்க, இவ்வளவு அவன் பாம்போட கதைச்சிருக்கிறான். இது ஒரு 2-3 மினிட்ஸ்ல நடந்த ஒரு காரியம் இல்லை. வடிவா அவளுக்கும் அந்த பாம்புக்கும் ஒரு கான்வர்சேஷன் நடந்தது. ஸோ அவள் விட்ட மேஜர் மிஸ்டேக், தேவனோட ஸ்பெண்ட் பண்ற டைம் ஒரு ஸ்ட்ரேஞ்சரோட ஸ்பெண்ட் பண்ண. ஸோ கர்த்தர் போட்டார், ரைட், இந்தியிலிருந்து அந்த டைம்ல இருந்து கர்த்தர் டிசைட் பண்ணார், மனிதர்கள் என்னோட டைம் ஸ்பெண்ட் பண்ண சரியான இம்பார்ட்டன்ட். ஏன்னா என்னோட டைம் ஸ்பெண்ட் பண்ணாத படியாத்தான் இந்த மனிதர்கள் விழுகிறார்கள், என்ன விட்டு பின்வாங்குறாங்க. ஸோ கர்த்தர் ப்ரேயர் என்ற சிஸ்டத்தை கொண்டு வந்தார். அதுதான் மத்தேயு 6ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். ஓகே, மூன்றாவது மிஸ்டேக் அவள் விட்டது. இதுக்கும் அதுக்கும் உள்ள கனெக்ஷன் நான் உங்களுக்கு சொல்றேன். சரியான இம்பார்ட்டன்ட். மூன்றாவது செக்ஷன் 6ஆவது வசனம் verse 6. அப்பொழுது அந்த பெண் அந்த மரத்தின் பழம் சாப்பிடுவதற்கு நல்லதாயும் பார்வைக்கு அழகானதாயும் இருந்ததுடன் அது அறிவை பெறுவதற்கு விரும்பத்தக்கதாயும் இருக்க கண்டாள். அவள் அவற்றை சிலவற்றை பார்த்து சாப்பிட்டாள். நான் உங்களுக்கு டிஸ்கிரைப் பண்றேன் என்ன நடந்திருக்கும். நான் அந்த இடத்துல இருக்கல, பட் நான் இந்த பேசேஜ் வாசிக்கல, பிக்சர் என்ன நடந்த ஒரு படத்தை நான் ரன் பண்ணலாம். ஃபில்ம் போறாள், பாம்போட பேசுறாள், திங்க் பண்றாள். திடீர்னு எடுத்த முடிவும் இல்லை, திங்க் பண்றாள். திங்க் பண்ண என்ன நடந்தேன்னா,
அவளோட உடல்ல உள்ள சுரப்பிகள் எல்லாம் சுரக்க வலிக்குது. அவள் அந்த பழத்தை பார்த்த உடனே ஆட்டோமேட்டிக்கா நாவல வீணீர் எல்லாம் வர தொடங்கிது. என்ன நடக்குதுன்னா, நாங்க டெம்டேஷன் எங்களுக்கு வெரைட்டில எங்களுடைய உடல் அதோட கனெக்ட் பண்ணுது. நீங்கள் உங்களுடைய டெம்டேஷனை பாவத்தை உங்களுடைய உடலுக்குள்ளாக பிரியோகப்படுத்தும் வரைக்கும் அது பாவம் இல்லை. நீங்கள் டெம்ப் பண்ணப்படலாம் 3 hours 4 hours 200 இயர்ஸுக்கு நீங்க டெம்ப் பண்ணப்படலாம். ஆஸ் லாங் as அந்த டெம்டேஷனை நீங்க உடல்ல பிரியோகப்படுத்தும் வரைக்கும் அது பாவம் இல்லை. இந்த ஸ்டேஜ் வரைக்கும் அவள் பார்த்தது, அந்த அறுவை தருவம் என்று அவள் நினைச்சது, அந்த ஒரு ஸ்ட்ராங்கான டெம்டேஷன் பெறும் வரைக்கும் பாவம் இல்லை. எப்ப அவள் அந்த பழத்தை எடுத்து பிசிக்கலா தன்னை வாய்க்குள்ள போட்டு அதை சாப்பிட்டு உடல்ல அந்த பாவத்தை அவள் பிரயோகிச்சாலோ அன்றைக்கு சிங் வந்து. அவள் செய்ய மறத்தது என்ன? தன் வாய்த்துக்கு, தன் நாவுக்கு, தன் கண்ணுக்கு நோ என்று சொல்ல மறந்துட்டார். இது சாப்பிடக்கூடாது. கர்த்தர் ஒரு சிஸ்டத்தை உண்டாக்குன ஃபாஸ்டிங். இது கர்த்தரை நான் பர்சனலாக வழிபடுத்துறதுக்காரு. நான் இது தியானிக்கு கர்த்தர் ஒரு சிஸ்டத்தை கொண்டு வந்தார். ஒரு நாளோ அல்ல 2 நாளோ 3 நாளோ நீ சாப்பிடாம இருக்கல எப்படி ஃபீல் பண்ற? கர்த்தர்ட்ட கிருபை உனக்கு தேவை, உனக்கு சாப்பாடு தேவை. எப்படி ஃபீல் பண்ற? அந்த பசி அடக்குறது எவ்வளவு கஷ்டம். கண்ட்ரோல் பண்றாங்க இந்த உடம்பு. இதே மாதிரி நீ பாவத்தை வெல்றதுக்கு நீ கண்ட்ரோல் பண்ண. கர்த்தர் பிரதானமா உபவாசத்தை ஒரு காரியத்தை உருவாக்குனதுக்கு காரணம் பாருங்க. ஏன் நான் இதை சொல்றேன்டா, பழைய பாட நான் தான் நிறைய எக்ஸாம்பிள் சொன்னேன். நீ உபவாசம் நான் புதிய பாட செய்த காரணம் எங்களுடைய பாவத்துல சில ஃபீலிங்ஸை கண்ட்ரோல் பண்ணிடலாம். சில காரணம் அது ஏவாள் ஃபைட் பண்ணிட்டார். பட் நாங்கள் வெல்லலாம் தான் கத்திரப்படியான ஒரு சிஸ்டத்தை கொண்டு வந்தேன். இப்போ வாட்சிங்கன்னா இட் மேக் சென்ஸ் லெவலுக்கு. நாங்கள் எங்களுடைய உடலை கட்டுப்படுத்தும் போது பராப்ரைஸ் பண்ணி வாசிக்கிறோம். verse 16 நீங்கள் உங்கள் உடலை கட்டுப்படுத்தும் போது, அதான் அர்த்தம். பாசிங் இருக்கிறீங்கன்னா உடலை நீங்கள் கட்டுப்படுத்தும் போது. அப்போஸ்தலர்கள் ஒரு ஆளை அப்பாயிண்ட் பண்ண முதல் ஃபாஸ்டிங் இருந்தாங்க. பவுல் ஃபாஸ்டிங் இருந்தா, நிறைய பேர் ஃபாஸ்டிங் இருந்தாங்க. ஜான் வெஸ்லி இந்த அட்வைஸின் படி ஒரு வீக்குக்கு ஒரு மனுஷன் ஃபாஸ்டிங் இருக்கணும். அவனுடைய பரிசுத்தம் வளரணும். சரியான போகும். ஆனா இன்றைக்கு என்ன நடந்துட்டு, சிஸ்டம் மாறிட்டு. ஃபாஸ்டிங் இருக்கிறது உலகத்துக்கே எல்லா ஜனங்களும் தெரியப்படுத்தி கொண்டிருக்காங்க. ஒரு சபையில ஃபாஸ்டிங் இருக்கிற அந்த சபை ஜனங்களுக்கு தெரிஞ்சா காணும். ஏன் மற்றாக்களுக்கு நாங்கள் சொல்றோம், அது பர்சனல் சபையா ஜெபிக்கிற ஒரு ஜெபம். அல்ல ஒரு தனி மனுஷன் ஃபாஸ்டிங் இருக்கிறது, அது தனியே தெரிஞ்சுக்கணும். அதான் நான் கத்த சொல்றேன். நான் உங்களுக்கு உண்மையை சொல்லுகிறேன். மத்தேயு 6ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் நடுப்பதி, அவர்கள் தங்கள் பகுமதியை ஏற்கனவே முழுமையாய் பெற்றுவிட்டார். இந்த 3 காரியத்திலும் அடிப்படையா இருக்கிறது எங்களுடைய இன்டர்னல் லைஃப். கொடுக்கறது மெட்டாக தெரிஞ்சாப்பில இல்லை, ஜெபிக்கிறது தெரிஞ்சாப்பில இல்லை, பாசிங். பட் எங்களுடைய இன்டர்னல் மோட்டிவேஷன், எங்களுடைய உள் நோக்கம் புள்ளியா இருக்கக்கூடாது. அதனாலதான் ஜீசஸ் கிரைஸ்ட் ஒரு எக்ஸாம்பிள இந்த உலகத்துல செட் பண்ண வந்தார். ஆனால் நீங்கள் உபாசிக்கும் போது உங்கள் தலைக்கு எண்ணெய் வைத்து முகத்தை கழுவுங்கள். அப்பொழுது நீங்கள் உபாசிப்பது மனிதருக்கு வெளிப்படையாக தெரியாதிருக்கும், ஆனால் கண்களுக்கு புலப்படாது இருக்கிற உங்கள் பிதாவுக்கு மட்டும் தெரிந்து. இந்த 3 இதிலே நான் பார்க்கிறோம். சீக்ரெட் பப்ளிக் என்ற அந்த 2 வேர்டையும் காமிப்பீங்க. மனிதர்கள் மத்தியில பப்ளிக்கா இருக்க விரும்புகிறார்கள், சீக்ரெட்டா இருக்கிற பிதாவை அறிஞ்சு கொள்ள இல்லாது. இப்ப என்ன அனுமதிச்சிங்களா ஒரு காரியத்தை நான் சொல்றேன். இது இப்ப பைபிள் ஸ்டடியா இருக்கிறபடியா சொல்றேன். இந்த பேசேஜின் படி இதுல ஏதாவது காரியத்தை யாராவது ஒரு ஆள் மீறினா பிதாவை சரியா அவங்கள அறியல, அதான் அர்த்தம். அவங்கள பிளேம் பண்ணல. பட் இதுல ஏதாவது ஒரு காரியத்தை மீறினா, இயேசு சொன்ன இந்த காரியத்தை செய்தா, இந்த பொடியால் பாவத்தை செய்த, அவன் பிதாவை சரியா அறியலேண்டா அது செய்தா பிதாவை அறிந்திருப்பார். இதுல பார்க்கிறோம். ரைட். சின் நம்பர் 14, 14வது பாவம், லவ் ஆஃப் மெட்டீரியல் திங்ஸ். நிறைய ஜனங்கள் பொசஸ் பண்ணப்பட்டிருக்கிறாங்க பொருளாசை. இப்பெல்லாம் பணாசை வேற, பொருளாசை வேற. இன்ஃபேக்ட் கிரீக் வேர்ட்ல மெமன் என்ற வேர்டை தான் பாவிச்சிருக்கிறாங்க. பணம் என்ற மெமன் என்றா பொருளாசை. நிறைய பொருளாசை உள்ள ஜனங்கள் இயேசு கிறிஸ்துவை சுற்றி இருந்தாங்க. இயேசு கிறிஸ்து அவங்களுக்கு தான் இந்த வசனத்தை சொல்றார். 14 verse 19 நான் பார்க்கிறேன். நீங்கள்
பூமியில் உங்களுக்கு செல்வங்களை சேர்த்து வைக்க வேண்டாம். இந்த காலத்துல பிசினஸ் என்ன ஒரு கம்பெனியை திறக்கிறது, ஓகே, ஒரு ஃபேக்டரியை நடத்துறது, அல்லது ஒரு ஏஜென்சியோ என்ன ஏதாவது சம்கான பிஸ்னஸ். இப்போ நாங்கள் செய்கிறோம், இப்போ யாராவது பிஸ்னஸ் செய்கிறோன்னு அல்லது ஒரு ஷாப்பை திறக்கிறது. அந்த காலத்தில் பிஸ்னஸ் கூடுதலாக விவசாயம், மற்ற தச்சு வேலை, பில்டிங் வேலை, மீன் பிடிக்கிறது, இப்படியான பிஸ்னஸ் தான் அந்த காலத்தில் இருந்து. அந்த காலத்தில் என்ன நடந்தது, ஜனங்கள் பஞ்சம் வரமென்ற பயத்தில் நிறைய ஜனங்கள் தங்களுடைய பண்ட சாலையில கொண்டு போய் இந்த விளைச்சலை தங்களுடைய விளைச்சலை கொண்டு போய் ஸ்டோர் பண்ணுவாங்க. ஸ்டோர் பண்ணி தங்களுக்கு சேஃப்டி, இது இப்போ ஊருக்கு இல்லை, தங்களுடைய வீட்டு தங்களுடைய ஃபேமிலிக்கு சேஃபாக கொண்டு போய் வச்சிருப்பாங்க. இயேசு கிறிஸ்து அப்படியான ஆட்களை அந்த அப்படி சுற்றி இருந்த ஆட்களை பார்த்து சொல்றாரு, நீங்கள் போய் இப்படி சேர்த்து வைக்கிறீங்க, நீங்க சேர்த்து வைக்கிறது பூச்சி வந்து அரிக்கும். அது கோதுமையோ என்னவோ நெல்லோ அரிசியோ என்னவோ வரைவோ நீங்க வைக்கிறத பூச்சி அரிக்கும். அதை நீங்க ஸ்டாப் பண்ணிடலாம். பூச்சி அரிச்சா நடக்கும், கடைசியா உங்களுக்கும் இல்லை மற்றவங்களுக்கும் இல்லை. அப்ப இயேசுல இங்கே அவை பூச்சி அரிக்க மாட்டா. நாங்க இப்ப யோசிக்கிறோம், இன்றைக்கு இந்த காலத்துல ஜனங்கள் சேர்த்து வைக்கிறது கோல்டு நகை வந்து பூச்சி அரிக்காது. ஸோ இயேசு கிறிஸ்து பூச்சி அரிக்க மாட்டாங்க அர்த்தம். அந்த காலத்துல ஜனங்கள் என்னத்தை சேர்த்து வச்சாங்களோ அதைத்தான் நம்ம ரிஃபர் பண்றேன். அந்த காலத்துல நெல் அரிசி பூச்சி அரிக்கும். இந்த காலத்துக்கும் இயேசு கிறிஸ்து ஒரு வசனத்தை வச்சிருக்கிறார் பாருங்க. அரித்தும் துருப்பிடித்தும் அழிந்து விடும், கள்ளரும் திருடுவார்கள். இந்த காலத்துல நகையில எல்லாத்தையும் நீங்க வீட்டை வச்சீங்கன்னா கள்ளர் வந்து திருடுவார்கள், அது கடைசி வரை உங்களுக்கு திருப்பி கிடைக்காது. ஏன் இயேசு கிறிஸ்து சொல்ற ரீசன் இருக்கு. பணம் சேர்க்கிறது பிள்ளையா? பிள்ளை இல்லை. ஏன்னா இயேசு கிறிஸ்துக்கு பின்னால யூதாஸ் பணப்பையோட தெரிஞ்சான். பவுல் தன்னுடைய நிருபத்திலே சொல்றார், பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கு பணத்தை சேர்க்கணும் என்று சொல்றார். சரியான போகும், அது பெற்றோரோட கடமை. ஆனா இந்த சிஸ்டம் மாறிச்சு. இவன் கிறிஸ்டியானிட்டியில பிள்ளைகள் தான் பெற்றோருக்கு காசு கொடுக்குறாரு ஒழிய பெற்றோர்கள் உண்மையில பைபிள் மெத்தட் வேற. பிள்ளைகளுக்கு பெற்றோர்கள் ப்ரொவைட் பண்ணணும், அப்படிதான் வரணும். அது மாறிச்சு. ஸோ சேர்த்து வைக்கிற பிள்ளையில எங்களுடைய எதிர்காலத்துக்கு பிளான் போட்டு இவ்வளவு காசுங்களுக்கு தேவை வேண்டும் பேங்க்ல காசு வைக்கிறது பிள்ளை இல்லை. பட் இயேசுக்கு என்ன சொல்ற, இது பாவம். அந்த சேர்த்து வச்சதனுடைய மனம். சில பேருக்கு 100 pounds பேங்க்ல இருந்தும் பண ஆசை இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சில பேருக்கு 100,000 பேங்க்ல இருந்தும் பணத்துல அவங்களுக்கு ஆசை இல்லை. ஸோ பண ஆசை பெரும் தொகையா இருக்கிறவற்றில இருக்கண்டும், பணம் இல்லாத இல்லை என்று சொல்லி நாங்கள் ஒரு முடிவு வரையில. பண ஆசை எல்லாரும் பிடிச்சிருக்கு. ஜஸ்ட் லைக் கொலஸ்ட்ரால் எங்களோட உடம்புல எல்லாருக்கும் கொலஸ்ட்ரால் வர சான்ஸ் இருக்கு. ஆனால் உங்களுக்கு செல்வத்தை பரலோகத்தில் சேர்த்து வையுங்கள், அங்கே பூச்சி அரித்தோ துருப்பிடித்தோ அழிவதில்லை, அங்கே கள்வர் திருடவும் மாட்டார். இப்ப பாருங்க சொல்ற, ஏனெனில் உங்கள் செல்வம் எங்கே இருக்கிறதோ அங்கே உங்கள் உள்ளம் இருக்கு. நாங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும், சரியான இம்பார்ட்டன்ட். பிகாஸ் இது பைபிள் ஸ்டடியாக இருக்க முடியல. சாப்டர் 6 ஓவரால் இயேசு கிறிஸ்து என்னத்தை தாக்குறார், என்ன அவரை சுத்தி மத்தை எழுதப்பட்ட முக்கியமான பிரதான நோக்கம் யூதருடைய மைண்டை அட்டாக் பண்றது, அவருடைய கல்ச்சர் டிவிஷன்ஸ், அவங்களுக்குள்ள இருந்த கலாச்சார பிரிவுகளை தாக்குறதுக்காண்டி தான் மத்தை புஸ்தகம் ஸ்பெஷலாக எழுதப்பட்டது. இந்த ஒரு புஸ்தகம் தான் கிரேக்க ஹீப்ரூ மொழியில் எழுதப்பட்டது. ஸோ இந்த புத்தகத்தில் நாங்கள் ஃபோக்கஸ் பண்ண வேண்டிய ஒரு காரணம், இயேசு கிறிஸ்து அட்டாக் பண்ற அவங்கள சுத்தி இருந்த ஆக்கள். அவங்க நிற்கிறாங்க, தாங்கள் சேவ் பண்ணி தங்களுக்கு சில அதாவது பொக்கிஷங்கள் செல்வங்களை சேர்த்து இருந்தா பாவம் இல்லைன்னு நினைக்கிறாங்க. பட் இயேசு கிறிஸ்து சொல்றார், உங்களுடைய மனம் அதுல இருக்கு, ஆனால் உங்களுக்கு செல்வத்தை பரலோகத்திலே சேர்த்து வைங்க பாருங்க. ஏனெனில் உங்கள் செல்வமோ 21ஆம் வசனம், செல்வம் எங்கே இருக்கிறதோ அங்கே உங்கள் உள்ளம் இருக்கும். எங்களுடைய ஹார்ட் இந்த உலகத்துல செட் பண்ணியிருந்தா, காசுல செட் பண்ணியிருந்தா உலகத்துல இருக்கும் என்று சொல்லிட்டு verse 22ல சொல்ற, கண் உடலின் விளக்காய் இருக்கிறது. அருணோ எத்தனை பேருக்கு இந்த வசனம் விளங்குதோ தெரியாது. இது பிரேக் பண்ற மாதிரி சரி. இயேசு கிறிஸ்து ஒரு சப்ஜெக்டை சொல்லிட்டு வேற ஒரு சப்ஜெக்டை சொல்ற மாதிரி இருக்கு. நானும் அப்படித்தான் நினைச்சிருந்தேன். சரி, நான் ஸ்டடி பண்ணேன் திருப்பி ஸ்டடி பண்ணேன். வேற டிரான்ஸ்லேஷன் எல்லாம் ஆராய்ச்சி பார்த்து கடைசியா கத்தர் ரிவ்யூ பண்ண. சும்மா ஆக்களை கத்தர் ரிவ்யூ பண்ண மாட்டேன். கத்தர் ரிவ்யூ பண்ண 21ஆம் வசனத்துக்கு 22ஆம் நிறைய கனெக்ஷன் இருக்கு.
எங்களுடைய கண் உடலின் விளக்காக இருக்கிறது. உங்கள் கண்கள் நல்லவையா இருந்தால், இந்த நல்லவை என்ற வேர்ட் கிரேக் மொழியில, இங்கிலீஷ்ல ஹெல்த்தி இருக்கு, ஒரிஜினல் கிரீக்ல ஜெனரோசிட்டி, தாராள மனம் உள்ள கண், அதான் மீன். அப்ப என்ன பாவம்? உன் கண் உங்களுக்கு விளக்கா இருக்கிறது, உங்கள் கண்கள் நல்லவா இருந்த, உங்களோட கண்கள் ஜெனரோசிட்டியா இருந்த, கண்கள் தாராள மனதுள்ள கண்களா இருந்த, அதாவது நீ சேர்த்து வச்சிருக்கிற, பட் உங்க கண்ணுக்கு முன்னால ஒரு ஜெனுவினாவே சஃபர் பண்றான், உன்னை விட ஒன்றும் இல்லாம கஷ்டப்படுறான். ஸோ உங்க கண் ஜெனரஸான கண்ணா இருந்தா நீ அவனுக்கு ஹெல்ப் பண்ணுவ. நீ ஹெல்ப் பண்ண இல்லை, உங்க மனம் இந்த செல்வத்துல தங்கி இருக்க, தென் அது சின் நம்பர் 14, உலக பொருளில் ஆசை உனக்கு இருக்குது. அதான் இந்த மீன் தொடர்ந்து அவர் சொல்றார், உங்கள் கண், ஆனால் உங்கள் கண்கள் கெட்டவையில இருந்தா, அந்த கெட்டவை என்று தமிழ்ல இருக்குது, இங்கிலீஷ் பைபிள்ல அன்ஹெல்தி என்று இருக்குது, NIV டிரான்ஸ்லேஷன்ல 1984 அன்ஹெல்தி. ஒரிஜினல் கிரீக் வேர்ட்ல நான் ஆராய்ச்சி பார்க்கல, மீனிங் ஸ்டிஞ்சி, கஞ்சத்தனம். ஸோ ரெண்டு பார்வையை குறித்து ஜேசு கிறிஸ்து பேசுறார். ஒன்று ஜெனரோசிட்டி ஐஸ், மற்றது ஸ்டிஞ்சி ஐஸ், மைசர், கஞ்சல், கொடுக்கவே விருப்பமில்லை, உதவி செய்ய விருப்பம். சார் எப்போ அது சின்ன வருது, சேர்த்து வைக்கிறதுனால இல்லை, சேர்த்து வச்ச பொருள்ல அல்லது செல்வத்தில் பணத்தில் எங்களோட ஹார்ட்டை செட் பண்ணல. இயேசுக்கு சொன்னார், நத்திங் ராங் வித் மேல இருக்கிற சொன்னேன், உங்களுடைய இதயம் அங்கே இருக்குதா, தென் அது பாவம். அதுதான் இயேசு சொல்லிட்டு தொடர்ந்து சரியான கனெக்ஷன் இருக்கு. 19 to verse 24 நிறைய கனெக்ஷன் இருக்கு. இரண்டு எஜமான்களுக்கு பணி செய்ய ஒருவனாலும் முடியாது. அப்படி செய்தால், ஒரிஜினல் கிரீக்ல அகைன் நான் பேக் டு ஒரிஜினல் கிரீக் போக விரும்புகிறேன். அப்படி செய்தால் அவன் ஒருவனை வெறுத்து மற்றவனில் அன்பா இருப்பான். அந்த காலத்துல இன்னொரு பிசினஸ் நடந்து கொண்டிருந்தது. இந்த கல்டிவேஷன், இந்த பில்டிங் ஒர்க்ஸ், மற்றது ஃபிஷிங், மற்றது கார்பெண்டிங், அதுல ஜீசஸ் சூஸ் பண்ணது கார்பெண்டிங், இப்படியான சில பிசினஸ் போய்கொண்டு, அதுல இன்னொரு பிசினஸ் போய்கொண்டு ஸ்லேவ்ஸை வாங்குறது விற்கிறது, அடிமைகளை வாங்குறது விற்கிறது, இது ஒரு பிசினஸ் அந்த காலத்துல. உதாரணத்துக்கு நான் இப்போ ஒரு வீட்டில் போய் பண்றேன், இந்த ஸ்லேவ் நல்ல வேலை செய்யறான்னு நான் வாங்க போறேன், அவர் ஒரு ரேட்டை பேசி அந்த ஸ்லேவை எனக்கு விற்பேன், நான் போய் இன்னொரு நாளுக்கு விற்கலாம். ஸோ ஒரு ட்ரேடிங், ஒரு பிஸ்னஸாக இருந்து. இது பவுல் இந்த காலத்துல இருந்துருக்கு, கனகாலம் எடுத்து இந்த ஸ்லேவரை போகிறது. ஸோ இங்கிலாண்டில் ஸ்லேவருக்கு எதிராக ப்ரீச் பண்ண ஒரு ஆள் ஜோன் வெஸ்லி. ஏன் நான் அவர்கிட்ட பேரை திருப்பி எம்பசைஸ் பண்ணுறேன், ஏன் அவரை பிடிக்குது எனக்கு, அவராக ஒரு ஆள் ஸ்லேவருக்கு எதிராக ப்ரீச் பண்ண ஒரே ஒரு ப்ரீச்சர் ஜோன் வெஸ்லி இந்த கண்ட்ரியில். வேறு ஒருத்தருமே ஸ்லேவரை எதிர்த்து ப்ரீச் பண்ணுறது துணியே இல்லை. ஸோ அந்த காலத்தில் இந்த அடுத்த பிஸ்னஸ் அடிமைகளை வாங்குறது விற்கிறது. ஸோ இயேசுக்கு அந்த இல்லுஸ்ட்ரேஷனை யூஸ் பண்ணுறாரு, அவங்களை விளங்கப்படுத்துறாங்க. ஸோ அவர் என்ன சொல்லுவாங்க, ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் போய் ஒரு அடிமையை வாங்குறீங்க, ஓகே, 2 அடிமையை வாங்குறீங்க, ஓகே, அந்த 2 அடிமையும் உங்களுக்கு கீழே இருந்தால் நீங்கள் சொல்றது அந்த 2 அடிமைகளும் கேட்கும். இப்போ சப்போஸ் இன்னொரு ஆள் வந்து ஒரு அடிமையை உங்கள்கிட்ட இருந்து வாங்கிட்டாருண்டா, அந்த வாங்கப்பட்ட அவருக்கு கீழே இருக்கிற நோடவங்க உங்கள்கிட்ட இல்லை, அவர் இன்னொரு ஆளுக்கு கீழே அடிமையாகிறார், தென் அவர் சொல்றது தான் அவர் கேட்பார். அது உங்களுடைய அடிமையா முதல் இருந்திருந்தாலும் அவர் வாங்கினா அது அவர்கிட்ட அடிமை, இது உங்களோட அடிமை, தட்ஸ் இட். நீங்க சொல்றது அவர் கேட்க மாட்டார். அதே மாதிரி அவர் சொல்றது உங்களோட அடிமை கேட்காது. எந்த எஜமான் எந்த அடிமை, அந்த வாங்கின அடிமைக்கு காசு கொடுத்து வாங்கின அடிமைக்கு எந்த இன்ஸ்ட்ரக்ஷனை கொடுக்குறானோ அந்த இன்ஸ்ட்ரக்ஷனை தான் அந்த அடிமை செய்யும். ஸோ அந்த இலுஸ்ட்ரேஷன் அவர் யூஸ் பண்ற, நீங்கள் பணத்துக்கு அடிமையா இருந்தீங்கன்னா எக்ஸாக்ட்லி அந்த நீங்க பிசினஸ் சைக்கிள வாங்கினீங்களே அந்த அடிமை, அவனை மேல நீங்க 100% பணம் என்ன சொல்லுதோ அதைத்தான் நீங்க செய்ய போறீங்க. நீங்க தேவனுக்கு அடிமையா இருந்தா 100% தேவன் சொல்ற காரியத்தை நீங்க கீழ்படிக்க போறீங்க. இயேசு கிறிஸ்து சொன்னார், இந்த 2 தெய்வத்தையும் தவிர இந்த உலகத்துல வேறு தெய்வம் இல்லை. ஜஸ்ட் இமேஜின் பண்ணுங்க, இந்த உலகத்துல 2 பாஸ் இருக்கிறார், 2 பாஸுக்கு கீழே எல்லாருமே இருக்கணும், 2 டிவிஷன் தான் இருக்கு. அதே மாதிரி இந்த உலகத்துல 2 பிசாசன் கூட கர்த்தர் சொல்லு. அதான் அமேசிங். எனக்கு பணத்தின் வேல்யூ, பணத்தின் ப்ரெஷர், பணத்தின் தாக்கம் இன்றைக்கு ஜனங்க நம்ம மத்தியில் இவ்வளவு ஆழமா பதிஞ்சிட்டு. இயேசு கிறிஸ்து சொன்னார், 2 கடவுள், ஒன்று பணம். எகெயின் ஒரிஜினல் கிரீக் வேர்ட்ல மேமன்ஸ் தான் இருக்கு பொருள். ஓகே, பணத்துக்கு நீங்க அடிமையா இருக்கலாம், தேவனுக்கு அடிமையா இருக்கலாம், பட்
ரெண்டுக்கும் அடிமையா இருக்கிறார். இதால தான் நான் சொல்றேன், ஈஸியா ஒரு நல்ல ஒரு ஊழியக்காரனை அடையாளம் கண்டுகொள்ளலாம். அவன் பணத்தை விரும்பாதவனா இருப்பான். அதான் சரியா நீங்க போகும். ஸோ முதலாவது ஒரு ஆளை நீங்க அடையாளம் கண்டுகொள்ளலாம். எப்படி குமாரன ஒரு இது நல்ல ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன். எப்படி அரண் ஒரு ஆள் வந்து இப்படி ப்ரீச் பண்றாரு, எல்லாம் செய்யறார், மிரக்கல் எல்லாம் செய்யறார், வல்லமையான காரியங்கள் நடக்குது. பட் எப்படி குமாரனா நான் இவர் ஜெனுவினான ஆள் இந்த அடையாளம் கண்டுகொள்றேன். But then easy, சரியான ஈஸி பிரதர்ஸ் சிஸ்டர்ஸ், அவற்றை எஜமான கண்டுபிடிக்கணும். Who's his boss? பொஸ்ஸை கண்டுபிடிச்சிங்கன்னா உங்களுக்கு தெரியும் இவர எந்த பொஸ்ஸுக்குள்ள இருக்கிறார். தென் ஈஸியாக நீங்கள் ரிஜெக்ட் பண்ணலாம். ஸோ 2 எஜமான்களுக்கு பணி செய்ய ஒரு பண்ண முடியாது. ஏன் இதை ப்ரீச் பண்ணுறான்டா, அதில் சுற்றி இருந்த பரிசையை சாதிச்சு எல்லாரும் காசில் சரியான ஆசை உடையவில்லை, மனதில் சரியான ஆசை. பட் வெளியில் மேபி அவன் சிம்பிளாக கொடுத்துருக்கலாம். பட் அடி மனதில் சரியான பண ஆசை. இயேசு கிறிஸ்துக்கு அப்படியான ஆசை இருக்கு. தங்கத்தில் அங்கே பர்வத்தில் தங்க வீதி அதில் அதை விட்டுட்டு இந்த உலகத்தில் வந்தவன், அவருக்கு இந்த உலகத்தில் இருக்கிற பணத்தில் ஆசை வராது. ரைட், இதை கேட்ட உடனே அதில் இருந்தவன் இதில் இல்லை, பட் அதில் இருந்தவங்க சிலவோட போகும் வந்து வெறும் எப்படி ப்ரீச் பண்ணுறாரு. ரைட், verse 25. அடுத்து நான் பார்க்குறோம் sin number 15. அதான் நான் பார்த்தேன். sin number 14 வந்து love of material things. அதாவது நான் சொல்ற உலக பொருள்னா உடுப்புல ஆசை, நகையில ஆசை, மேக்கப்ல ஆசை, எங்களுடைய நீங்க என்னத்தையும் போட்டுக்கலாம் எக்ஸ்ட்ரா திங், எங்களுடைய கார்ல ஆசை, வீட்டுல ஆசை, எனி மெட்டீரியல் திங்ஸ்ல உங்களுக்கு ஆசை இருக்குன்னா அது உங்களுடைய வர்ஷிப் ஐடலாக இருக்குது. அடுத்த sin number 15 love of money, பணத்துல ஆசை. பர்டிகுலரா பண ஆசை சரியான ஒரு பாவம், பயங்கரமான ஒரு பாவம். sin number 16 unbelief, அதாவது அவிசுவாசம் ஒரு பாவம். நிறைய கிறிஸ்தவர்கள் கவலைப்படுறாரு. 25 வசனம் verse 25. ஆதலால் கனெக்ஷன் இருக்கு. 24வது வசனத்துக்கும் 25வது வசனத்துக்கும் கனெக்ஷன் இருக்கு. நாங்க நம்பரை போட்டு டிவைட் பண்ணிட்டோம், பட் ஒரிஜினல் இதுல டிவிஷன் இல்லை. ஆதலால் என்ன அர்த்தம்? நிறைய ஜனங்களுக்கு பணத்துல ஆசை இருக்கு, கொஞ்சம் ஜனங்கள் தான் கத்தரை தேடுது. இப்படி ஒரு சிச்சுவேஷன் இருக்கிற படினால நீங்க worry பண்ண வேண்டாம். இயேசு சொல்றாரு, நீங்க யோசிக்கிறீங்க அப்ப நாங்க பணத்தை சேர்க்கணும், பணத்துல ஆசை, தென் எங்களுடைய தேவையா சந்திக்கிறது. சிலங்களுக்கு பணம் தேவை, தென் ஜீசஸ் கிரைஸ்ட் அடுத்த மெசேஜ் கொடுக்குறாரு. இந்த மெலப்பிரசங்கத்துல பிடிச்ச ஒரு காரியம் என்ன, எல்லா ஏரியாவும் இயேசு கிறிஸ்து கவர் பண்றாரு. நாங்கள் ஒரே ஏரியாவை ப்ரீச் பண்ணுவோம், பட் ஜீசஸ் கிரைஸ்ட் எல்லா டைரக்ஷன்லயும் இந்த மெசேஜை கவர் பண்றாரு. ஸோ அதுக்குள்ள வந்து எல்லாருக்கும் இந்த மெசேஜ் கவர் பண்ணப்படுது. இன்டெலிஜென்டான ஆளுங்களும் இந்த மெசேஜ் பொருத்தமா இருந்து, அறிவில்லாதவர்களுக்கும் பொருத்தமா இருந்து, பரிசேயருக்கும் இந்த மெசேஜ் ஓகே, சதுசேயருக்கும் ஓகே, வறியவர்களுக்கும் ஓகே, பணக்காரருக்கும் ஓகே, எல்லாருக்கும் சேர்ந்து ஒரு சத்துள்ள உணவு ஜீசஸ் கிரைஸ்ட் இந்த இடத்துல டெலிவர் பண்றாரு. அதனால் நான் உங்களுக்கு சொல்கிறேன், எதை சாப்பிடுவோம், எதை குடிப்போம் என உங்கள் வாழ்வை குறித்து கவலை கொள்ள வேண்டாம். அந்த காலத்துல பிசினஸ் செய்யறவங்க, பெரிய பணக்காரங்க, அவங்க ஓகே, பட் அன்றாடம் கூலி வேலை செய்து பிழைக்கிறவங்களும் என்ன அவங்க ஒரேஸ் எல்லாம் நாளைக்கு என்ன சாப்பிட்றது. ஃபார் எக்ஸாம்பிள் மீன் பிடிக்கிறார்கள், அடுத்த நாள் கடல்ல மீன் பிடிக்காது. 2-3 இன்சிடென்ட் நீங்க பாக்குறீங்க. பேதுரு சோர்ந்து போயிருக்கிறான், லூக்கா 5ஆம் அதிகாரத்தில், அடுத்து யோவான் 21ஆம் அதிகாரத்தில் நான் பார்க்கணும். அவன் மீன் பிடிக்க போய் அது அவங்களுக்கு வேற இல்லை. தென் அந்த நாள் வருமானம் இல்லை. ஸோ ஒவ்வொரு நாளும் அவங்களுக்கு எந்த ஒன்றை தங்கி, ஒவ்வொரு நாளும் கஷ்டத்தின் மத்தியில அவங்களுக்கு என்ன நடக்கும்னே தெரியாது, நாளைக்கு என்ன நடக்கும்னு தெரியாது. ஸோ அவங்களுக்கு சரியான ஆங்ஷியஸ். ஆங்ஸைட்டி வேற, சரோ வேற. கவலை இருக்கலாம், பட் ஆங்ஸைட்டி சரியான வித்தியாசம். ஸோ ஒரிஜினல் கிரீக்ல நான் ஒரிஜினல் கிரீக்ல பண்றேன். இயேசு கிறிஸ்து யூஸ் பண்ண வேர்ட் ஆங்ஸைட்டி. ஆங்ஷியஸா இருக்க வேண்டாம், கவலை எங்களுக்கு வேறு. ஒரு ஆள் எங்களுக்கு அன்பான ஒரு ஆள் இறந்து போனால் நாங்கள் அழுவோம். அலாட்டி அது சம்திங் சொல்லுவோம், முருகர்கள்லாம் அப்படி இருக்கிறது. ஸோ மனிதர்களுங்களுக்கு இயற்கையான கவலை இருக்கு. அதை குறித்து அவர் சொல்லுவார் ஆங்ஸைட்டி, அதாவது கான்ஸ்டன்ட், தொடர்ந்து கவலைப்பட்டு கொண்டிருக்கோம். அப்படி நீங்க செய்ய வேண்டாம் என்ற. ஸோ என்னத்தை சாப்பிடுவோம், என்னத்தை குடிப்போம் என உங்கள் வாழ்வை குறித்து கவலை கொள்ள வேண்டாம். அல்லது எதை உடுப்போம், சில பேருக்கு எதை உடுப்போம், உடுப்பு கூட அதை குறித்து கூட கவலைப்பட வேண்டாம். உங்கள் உடலை குறித்து கவலை கொள்ள வேண்டாம். உங்கள் உயிர் உணவை விட முக்கியமானதல்ல. கர்த்தர் ஆதாம கிரியேட் பண்ணல, கவனிங்க, சரியான போடு.
கர்த்தர் ஆதாமை கிரியேட் பண்ணிக்க ஃபர்ஸ்ட் அவனோட உடலை உருவாக்கினான். உடல் அவசியமோ இல்லையோ? கட்டாயம் அவசியமோ இருக்கு. அல்லது கர்த்தர்கள் ஆவியா இந்த உலகத்துல ஊதிக்கிட்டு இருக்கலாம். அதான் ஒரு காத்து மாதிரி ஊதிக்கிட்டுனா அவன் ஆவியா இந்த உலகத்துல படிச்சுக்கோ. பட் எங்களுக்கு சரீரம் முக்கியம்ன்றதுக்காண்டி தான் இயேசு கிறிஸ்து உருவாக்கினான். இதாவ இயேசு கிறிஸ்துவோ அந்த சரீரத்தை ஆதாமுடைய சரீரத்தை உருவாக்கினான். உருவாக்கின அந்த சரீரம் பெர்ஃபெக்ட், எல்லாம் இருக்கு உள்ளுக்கு, நரம்பு எல்லாத்தையும் மண்டலங்கள், மூளை, இருதயம், கண் எல்லாத்தையும் கர்த்தர் பெர்ஃபெக்டா உண்டாக்கிட்டார். ஓகே, உடல் முதல் கர்த்தர் உருவாக்கினார். பட் ஆதாமுக்குள்ள ஜீவ சுவாசத்தை கர்த்தர் ஊதி இருக்காது. அந்த பெர்ஃபெக்டான கர்த்தர் கிரியேட் பண்ண அந்த பெர்ஃபெக்டான உடல் அதுல இருந்தும் எந்த விதமான யோசனை இல்லை. ஸோ இயேசு கிறிஸ்து பாயிண்ட் அவுட் பண்ண விரும்புகிறார், தயவு செய்து நீங்கள் எதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும்ன்றத அறிஞ்சு கொள்ளுங்க. ஜீசஸ் உங்களுக்கு நிறைய டெத்ஸ் இந்த உலகத்தில், நிறைய மரணம் இந்த உலகத்தில் நடந்து கொண்டிருக்கு. ஸோ உங்களுடைய உயிர் காக்கப்பட்டிருக்கு. ஸோ இது பெட்டர்ன்ற நீங்கள் உடுப்பு என்ன எடுக்கணும் சாப்பிடணும்னு பொறுக்கின்றதை விட உங்களுடைய உயிர் உங்களோட உடல்ல இருக்குது, அதுதான் இம்பார்ட்டன்ட். ஸோ உங்கள் உயிர் உணவை விட முக்கியமானது அல்லவா இந்த உலகத்து சரீரத்துக்கு தேவையான காரியம். உங்கள் உடல் உடையை விட முக்கியமானது அல்லவா. அடுத்தது பார்க்க ஆதாமுக்கு அவங்க அந்த தோட்டத்தை விட்டு போய்க்கல, கர்த்தர் தோலுடைய உடுக்கு அனுப்பினான். அது இம்பார்ட்டன்ட். சரி, அந்த ஸ்டேஜை நீங்க கவனிக்கணும். முதல் உயிர் இம்பார்ட்டன்ட், கர்த்தர் ஜீவசுவாசத்தை ஊதினார். அடுத்தது அவனோட உடலை மானத்தை காக்குறதுக்காண்டி அவங்க 2 பேருக்கும் கர்த்தர் உடைய உடுத்தினார். ஸோ அந்த ப்ரையாரிட்டியை குழப்ப வேணாம். முதலாவது எங்களோட உயிர் எங்களுக்கு முக்கியம், அதாவது எங்களுடைய ஆத்மா ஆவி முக்கியம். அடுத்ததான் சரீரம், கடைசியாக தான் எங்களுடைய உடை, அதாவது இந்த உலகத்து தேவை. இயேசுக்கு உதாரணத்தை கொடுக்கிறார்கள். ஆகாயத்து பறவைகளை பாருங்கள், அவை விதைப்பதோ அறுவடை செய்வதோ களஞ்சியத்தில் சேர்த்து வைப்பதோ இல்லை, இருந்தும் உங்கள் பரலோகபிதா அவற்றுக்கு உணவளிக்கிறார். நீங்கள் அவற்றை விட அதிக பெருமதி வாய்ந்தவர்கள் அல்லவா. ஸோ கர்த்தர் சொல்றாரு, பறவைகளுக்கே நாம் போசிக்கணும். இவ்வளவு உலகத்தில் இருக்கிற இவ்வளவு பறவைகளும் சாப்பிட்டு ஹெல்த்தியா இருக்கு. இப்போ மனுஷனுக்கு தான் 1000 வியாதி. மனுஷனுக்கு பறவைக்கு வியாதி வந்து நாங்கள் கேள்விப்படையில. அது வயசு போய் சாப்பிடும். இப்போ மனுஷன் கேர்ஃபுல்லாக இருக்கிறவன் சாப்பிட்றது மனுஷன் சார். ஸோ கர்த்தர் சொல்ற பெட்டர், அவங்கள விட அந்த பறவையை விட நீங்கள் பெட்டர்ண்டா நான் உங்களை இவ்வளவு அதிகமாக போசிப்பேன். கவலைப்படுவதனால் உங்கள் யார் தன் வாழ்நாளில் ஒரு வினாடியை நீடிக்க முடியும். அவருடைய அர்த்தம், ஒவ்வொரு நிமிஷமும் கவலைப்படைக்க எங்களுடைய ஆயுள்னால நாங்கள் குறைக்கிறோம். அதான் ஜீசஸ் மீன் பண்றாரு. சரியான கேப்ல அந்த வசனத்தை வாசிக்கல ஜீசஸ் கிரைஸ்ட் என்ன மெசேஜ் டெலிவர் பண்றாரு. ஒவ்வொரு நிமிஷமும் கவலைப்படைக்கல, ஒவ்வொரு நிமிஷம் உங்களுடைய ஆயுள் குறையுது. அதனால ஜீசஸ் சொல்ற, நீங்க கவலைப்படுகிறதுனால நீங்கள் உங்களோட வாழ்நாளில் ஒரு மினிட்டை நீங்கள் கூட்ட முடியாது, நீங்க குறைக்கிறீங்க. அதான் அவருடைய அர்த்தம். ஸோ உடைய குறித்தும் ஏன் கவலைப்படுகிறீர்கள்? வாயில் உள்ள லில்லி புஷ்பங்கள் எப்படி வளர்கின்றன என்று பாருங்கள். அவை கஷ்டப்பட்டு வேலை செய்வதும் இல்லை, நூல் நூப்பதும் இல்லை. ஸோ சாலமோன் டைம்லேருந்து இதுவரைக்கும் இப்படி உடுத்தது என்று நீங்க ஒருத்தருமே கேள்விப்படல. 30ஆம் வசனம் நடுப்பது அதற்கு இறைவன் இவ்வாறு உடுத்துவிப்பாரானால் விசுவாசம் குறைந்தவர்களே. sin number 16 unbelief. ஜீசஸ் அட்டாக் பண்றார் நிறைய ஜனங்களோட இருதயத்தில் அவிசுவாசம். அது பாவம். கர்த்தர் உலகத்தையும் ப்ரூவ் பண்ணி உலகத்தையும் சரி உலக எக்ஸாம்பிளையும் சொல்லி கண்ணுக்கு முன்னாடி நிறைய மிரக்கல்லாம் செய்து எங்களுக்கு ரட்சிப்பை தந்து உலக காரியத்தை செய்து இன்னும் நாங்கள் பிலீவ் பண்ணாட்டி அது பாவமாக வருது. ஸோ விசுவாசம் குறைந்தவர்களே, அவர் உங்களுக்கு அதிலும் மேலாக கொடுத்து நிச்சயம் அல்லவா. எனவே என்னத்தை சாப்பிடுவோம், என்னத்தை குடிப்போம், என்னத்தை விடுப்போம் என்று சொல்லி கவலைப்பட வேண்டாம். ஏனெனில் இறைவனை அறியாதவர்களே இவற்றின் பின்னால் ஓடுகிறார்கள். உங்கள் பரலோக பிதா இவை உங்களுக்கு தேவை என அறிந்திருக்கிறார். எனவே முதலாவது அவருடைய அரசையும் அவரது நேர்மையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகளும் அவற்றுடன் உங்களுக்கு கொடுக்கப்படும். உங்களுக்கு தெரியுமா, ஒரு சீக்கிரட்டை நான் சொல்றேன். நான் வெக்கப்படையில சில மிஸ்டேக்ஸ் நான் மட்டும் நான் வாய்ப்பேன். இந்த வசனங்கள் நீங்க ஸ்லோவா வீட்டை போய் வாசிங்க. நான் சொல்ற நான் சொல்ற கேட்டு போட்டு அக்செப்ட் பண்ணிட்டு அப்படி இருக்கேன். வீட்டை போய் திருப்பி வாசிங்க. நான் இந்த வேர்டை நான் பிள்ளையாக விளங்கி கொண்டு
எனக்கு ப்ரீச் பண்ணாங்களும் பிள்ளையா ப்ரீச் பண்ணாங்க. இந்த வேர்டை கூடுதலாக ப்ராஸ்பரிட்டி டாக்டரின் ப்ரீச் பண்ணுறாங்க, அதாவது செழிப்பின் உபதேசத்தை ப்ரீச் பண்ணுறாங்க. இந்த வேர்டை யூஸ் பண்ணுறேன்டா நீங்கள் கர்த்தருடைய அரசை தேடினீங்கன்னா உங்களுக்கு எல்லாம் கூட்டி கொடுக்கப்படும். அதாவது உங்களோட சேலரி 1000 பாஸ்ன்னா நெக்ஸ்ட் டைம் உங்களுக்கு 1500 இன்னும் வரணும். கேர்ஃபுல்லாக வாசிங்க. பைபிள் என்ன சொல்றது? சி, வாசித்தல், உற்று நோக்குதல், வியாக்கியானம் செய்தல், அபியாசித்தல். 4 ஸ்டேஜ். வாசித்தல், தென் உற்று நோக்குதல், வியாக்கியானம் செய்தல், இன்டர்பிரிட்டேஷன், தென் அபியாசித்தல். ரீடிங், ஒப்சர்வேஷன், இன்டர்பிரிட்டேஷன், அப்ளிகேஷன். ஸோ இந்த வசனம் கேர்ஃபுல்லாக சொல்லுது, தேவனுடைய அரசை நீங்கள் தேடக்க அர்ப்பணப்படும். மேலே சொல்லப்பட்ட தேவைகள் அர்ப்பணப்படும், இன்க்ரீஸ் பண்ணப்படும்னு சொல்லி அடிங் வேற இன்க்ரீசிங் வேற. சரியான கேர்ஃபுல்லாக இருக்கணும். கர்த்தருடைய வேர்டை நாங்கள் ட்விஸ்ட் பண்ணக்கூடாது. கர்த்தருடைய தேவையில சந்திப்பார். அவருடைய அர்த்தம் கர்த்தர் எல்லாத்தையும் நீங்கள் தேடினீங்கன்னா கர்த்தரை நீங்கள் சொன்ன எல்லாத்தையும் அதோட ஆட் பண்ணுவேன், கூட்டி கொடுப்பாருன்னு இல்லை. ஸோ அப்படியான உபதேசம் பைபிள் இல்லை, அது நான் அப்படி ப்ரீச் பண்ண மாட்டேன். ஸோ நாளைக்கு என்ன நடக்கும் என்று கவலை கொள்ள வேண்டாம். ஏனெனில் நாளைய தினம் நாளைக்கான தேவையை பார்த்து கொள்ளும். ஒவ்வொரு நாளும் அன்றன்னுள்ள தொல்லையை போச்சு. கர்த்தர் எங்களுக்கு தெரியாத கேலண்டர், கர்த்தர் ஒரு கேலண்டர் தந்த டைரியில வச்சிருக்கிறார். இந்த டேயை கர்த்தர் ப்ரோக்ராம் பண்ணிட்டார். ப்ரீவியஸ் டே இப்படிதான் நம்பி இருப்பேன். நாளைக்கு 24th of October கர்த்தர் நான் இன்றைக்கு சொல்ல மாட்டேன், முதலே எப்போ ஆதி காலத்துல எப்போ கர்த்தர் ஏதோ ஒரு டைம்ல ஆல்ரெடி ப்ரோக்ராம் பண்ணிட்டேன். ஸோ அந்தந்த நாளை கர்த்தர் அப்படி ப்ரோக்ராம் பண்ணிட்டேன். ஸோ கர்த்தருக்கு சித்தமானது நடக்கட்டும் என்று நாங்கள் எல்லா பாரத்தையும் கர்த்தர்கிட்ட வைக்கணும். தென் எங்களோட வாழ்க்கையில் இருக்கிற கவலை தானா போகும். சாதான் பல பிரசங்கத்தின் சாதம் நான் ஜபிச்சு இந்த இடத்தை விட்டு கடந்து. பிதாவை நேரத்துக்கு அவங்களை துதிக்கிறோம். ஆண்டவரே சாமி, உங்களுடைய அன்புக்காக சோத்திரம், உங்களுடைய வழிநடத்தலுக்காக சோத்திரம். கர்த்தாவே, உங்களுடைய அன்பும் வழிநடத்திலும் நாங்கள் இந்த உலகத்தை விட்டு போகும் வரை ஆண்டவரே நாங்கள் வலதுபுறமோ இடதுபுறமோ சாயபடி வழி இதுவே என்று சொல்லுகின்ற ஒரு சத்தத்தை நாங்கள் கேட்டு அதன்படி நடக்க வாழ நீர் எங்களுக்கு உதவி செய்யும். அந்த ஊரையும் ஆசிர்வதியும். ஆண்டவரே நன்றி. இயேசுவின் நாமத்தை ஜெபிக்கிறேன்.